வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், சனிக்கிழமை வந்து ஜனநாயகனோட பாட்டு ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 1 டேல 12 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. பட் ஆஸ் யூஷுவல் கான்ட்ரவர்சி எல்லா இடத்துலையும் அப்படியே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பாட்டு வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது, யாருமே கண்டுக்கல. ஏன்னா விஜய் சாரோட பாட்டுனா பயங்கரமாக வியூஸ் போகும், ஆனால் வியூஸே சுத்தமாக போகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டு பழந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் சார் ஃபேன்ஸுக்குள்ளேயே சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி ட்விட்டர் ஸ்பேஸோட ஆடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சார் ஆச்சு? அது நான் வழக்கமாக நடக்கிறது தான். உங்களுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்க கேட்க பிடித்தமான ஒரு பாட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அது பிடிக்கல, இது யாரும் கேட்கல, பழைய சாங் மாதிரி இருக்குது அப்படின் போது 12 மில்லியன் மேலே போயிருக்க கூடாது. அப்போ போயிட்டு இருக்குது. இன்னும் இதெல்லாம் தாண்டி விஜயோடைய கடைசி படம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா, அது வேறு லெவலில் கொண்டு போகுது. நீங்கள் வந்து எதிர்பார்ப்பை தாண்டி பிஸ்னஸும் வேறு விதமாக போயிட்டுருக்கு. ஆனால் சொல்லுவாங்க அது ஏன்னா இந்த பாட்டு வந்து அரசியல் ரீதியாக விவாதம்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து ஆமாம் லேதையா, ஆமாம் பையா அப்படின்லாம் வந்து இவங்க பாஜகவினுடைய வானதி சீனிவாசன் அவங்ககிட்டலாம் கேட்க ஆரம்பிச்சு அவங்க ஆமாம் பையான்னு சொல்லியிருக்காரான்ற ரேஞ்சில் அவங்க ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பாடல் மாதிரியே இருக்குது. நம்ம முன்ன பேசணும் தான் வந்து ஒரு எம்ஜிஆர் பாடல் மாதிரியான ஒரு கொள்கை பாடலாக இருக்குது. வந்து இதுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த அலமி பித்தா மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கணும், போட்டோம்னா இறங்கி தேட்டரில் மேபி அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் ஏதாவது ஒன்றுல இருக்கான்னு தெரியும். நான் விட்டதே ஒரு அப்டேட் தானே, வந்து நீங்கள் வீடியோவாக விட்டது வந்து ஒரு அப்டேட் தான். அது தாண்டி ஒன்று இருக்குது, டீசர் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, கிளிம்ஸ் வீடியோ இருக்குது, ஆடியோ லான்ச் இருக்குது. இது போக போக தெரிய ஆரம்பிக்கும். வந்து முக்கியமாக கண்டென்ட் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்ற ஆச்சரியம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். சார், இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான். அந்த பாட்டு கம்பேரிசன் கூட எடுத்து போட்டிருந்தாங்க. அது நிஜமாவே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்குமா? மேபி படம் பார்க்காம ஒன்றும் சொல்லவே முடியாது. நீங்கள் பகவந்த் கேசரி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, இப்போ இந்த பாட்டை வச்சு சொல்கிறாங்க அதே மாதிரி இருக்குது போஸ்டர் அப்படின்றாங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த நாட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ரைட்ஸ் வாங்கிறதுக்கே காரணம் என்னென்னா ஒரு பெரிய படம், அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு 400 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இது பகவந்த் கேசரி மாதிரி இருக்குன்னு போது அவங்ககிட்ட ஏன் ஒரு பிரச்சனை? எல்லாம் ஒரே நிறுவனம், எல்லாம் அவங்க ஊர் நிறுவனங்கள் தானே. ஒரு ரைட்ஸை வாங்கிடுவோன்னு ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. நீங்கள் அப்படியே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு காரணம் இன்னொன்று என்னன்னா, இது கடைசி படம் விஜயோடைய அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான படம் அப்படின்பொழுது அது வந்து ஒரு பக்கா மசாலா படம். வந்து ஒரு மிகப்பெரிய மசாலா படம். விஜய்க்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு மசாலா படம் கொடுத்தா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும். அது எச் வினோத்துக்குலாம் அதெல்லாம் வந்து அவர் ரீமேக் டைரக்டர் கிடையாது. வந்து அவர் வந்து செய்திகளில் வந்த செய்தித்தாள்களில் வந்த நிஜ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இதுக்கு முன்னாடிலாம் படம் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இது விஜய் அரசியலுக்கு டிவிகேவிற்கு மிக முக்கியமான படமாக இருக்கும். சார், மலேசியாவில் என்னோட ஃப்ரெண்டு ராபின் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பெசிக் ஸ்ட்ரீம்ஸ்னு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கான். நேற்று அவன்கிட்ட பேசும்போது அவன் சொன்னது என்னென்னா, மாலிக் ஸ்ட்ரீம்ஸ்ன்றவங்க தான் இங்கே வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் ஆடியோ லான்ச் பண்ண போகிறாங்க. டிசம்பர் 27 வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அதுக்கு வந்து 2000 to 5000 டிக்கெட் வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயில் சொன்னாங்க. இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்ஸ்க்ளூசிவான தகவல். இதை முதல்ல சொல்லாமல் நீங்கள் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். வந்து ஏன்னா மலேசியாவிலேருந்தே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிற நண்பர் தானே அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. மாலிக் நிறுவனம் தான் பெரிய படங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அங்கே என்பது அது ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்குது டிசம்பர் 27ஆம் தேதி அப்படின்னு. ஆனால் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்பாக எந்த அஃபிஷியலான தகவலும் கிடையாது. இவ்வளோ சீக்கிரம் சொல்லிடவும் மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நவம்பர் மாதமே முடியல இல்லைங்களா, டிசம்பர் எண்டில் தானே அப்படின்பது. இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது சைமன். ஒன்று என்னன்னா, விஜய் ஒருவேளை இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் மலேசியாவில் நடத்துங்கப்பா அப்படின்னு சொன்னால் சரி, அப்போ இங்கே என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பயந்துட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயம். இடம் கிடைக்கலையா, ஏன் இங்கே தைரியமாக நீங்கள் சென்னையில் தான் பண்ணி ஆகணுமா, மதுரையில் பண்ணலாமே இது பண்ணலாமேன்னு. கரூர் சம்பவம் இப்போதான் முடிஞ்சிருக்குது. அந்த விஷயம் இன்னும் ஆறாத தணலாக இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சினிமா ஃபங்க்ஷனை வச்சு இங்கே வந்து விமர்சனத்துக்குள்ளாக விஜய் விரும்பி இருக்கலாம். அப்படி போகலாம். இதில் விஜய் கலந்து பாரான்னு நான் விசாரித்த வகையில் என்னன்னா, விஜய் கலந்துக்கல. நான் விசாரித்த வகையில் வந்து அது கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம். அவர் வந்து கலந்து இதுலேயே ஒரு விமர்சனம் இருக்குது. வந்து ஏங்க இங்கே ஆடியோ லான்ச் வச்சு பேச வேண்டியது தானே, நீங்கள் ஏன் கோலாலம்பூரில் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி வரும். விஜய் கலந்துக்காத ஆடியோ லான்ச்லாம் அவருடைய படங்களுக்கு நடந்திருக்குது. வந்து அதாவது வந்து ஒரு சேட்டலைட் டிவி சேனல் ஆஃபீஸ்லேயே நடந்திருக்குது. நீங்கள் கத்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையே வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. வெறும் மீடியாவை மட்டும் கூப்பிட்டு இதெல்லாம் நடந்திருக்குது. இல்லைன்னா வந்து ஒரு தனியார் கல்லூரியில் அந்த அரங்கத்தில் நடந்த இதெல்லாம் இருக்குது. இதில் விஜய் கலந்து கொள்ள மாட்டார்ன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. உண்மையிலே இது எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். வந்து இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் இப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு.
அங்கேயும் ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா அந்த ஆடியோ லான்ச்சு இங்க ஆடியோ லான்ச்சா, நீங்க கரூர் சம்பவத்தெல்லாம் விட்டு விஜய் எங்க போனாலும் கூட்டம் வரதான் செய்யும். இதோ ஒரு சினிமா ஃபங்க்ஷனா இங்க வச்சாங்கன்னா ஒரு ஒய்எம்சிஏ மாதிரியான ஒரு மைதானத்துல அல்லது வந்து அவுட்டர்ல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ப்ரொமோஷனா இருக்கும். இல்ல இவங்களுக்கே வந்து அது ஒரு டிக்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு லாபமாவும் இருக்கு இல்லைங்களா. வந்து இங்க ஏதாவது ஒரு நிதி கூட கொடுக்கலாம். அதுக்கு வந்து இது ஒரு கட்சி நிதியா இல்ல இந்துக்கான நிதியா, அதுல வர இந்த டிக்கெட் விற்பனைக்கு வர லாபத்தை இல்ல இந்த காசை நாங்க இதுக்கு கொடுக்குறோம், இல்ல இவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து மலேசியாவில் வைப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியல. வந்து ஒருவேளை இருந்தால் இது வந்து உண்மையிலேயே எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல். இது தயாரிப்பாளர்கள் சங்கத்துல வந்து நேற்று ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானம் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சார்? தமிழ் சினிமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? நிறைய பேருடைய கேள்வி அதுதான். நிறைய பேர் சோசியல் மீடியா நமக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர் நண்பர்களே கூட ஃபோன் பண்ணிலாம் சிரிச்சுக்கிட்டுலாம் இருந்தாங்க. நீங்க தயாரிப்பாளர் சங்கமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தயாரிப்பாளர் சங்கம், அப்புறமா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இதுக்கு முன்னாடி வந்து கில்டுன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. வந்து இப்படி இதே வந்து 3 இதுவாக இருக்கும் பொழுது இப்போ இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் போடும், மிக முக்கியமான தீர்மானம். இந்த தீர்மானத்தை ரொம்ப நாள் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர்களே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு ஹீரோக்களுடைய சம்பளம் அதாவது 100 கோடி தான் ரொம்ப அனாவசியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. 100 கோடி 120 கோடி 150 கோடி சர்வசாதாரணமா நீங்க 50 கோடின்னு கூட வச்சுங்களேன். ஒரு 2 படம் ஓடிச்சு அப்படின்னா அந்த ஹீரோ டக்குன்னு வந்து எனக்கு 50 கோடி கொடுங்க அப்படின்னு நீங்க 50 கோடின்ற ஒரு மதிப்பை பாருங்க, எங்கேயோ போயிடும். ஒரு சாமானியன் ஒரு வேலை செய்யறான் சைமன், வந்து ஒரு சாமானியன் வந்து ஒரு டீ கடையில ஒரு பையன் வேலை செய்யறான், டீ கடையில ஒருத்தர் வேலை செய்யறாரு, ஒரு டீ மாஸ்டர் இருக்காரு. அவருக்கு அன்னைக்கு நின்று அந்த பாய்லர் முன்னாடி நின்று அந்த அடுப்பு முன்னாடி நின்று டீ ஆத்தினாருன்னா அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்குன்னு வச்சுங்க. அவருடைய மனசு வந்து இப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம்னா எப்படி ஆகும்? வந்து ரைட், அது கொடுக்கறது அவருக்கான தகுதியோட தாங்க கொடுக்குறோம், அவருக்கான வியாபாரம் இருக்கு, அவருக்கான மாசு இருக்குன்றா கூட சாமானிய மக்களுடைய மனம் எப்படி மாறும்? அது இது தயாரிப்பாளருக்கும் ஒரு ப்ராப்ளம் தானே. அது இப்ப என்னன்னா லாபத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயம், இதை தெலுங்கு சினிமாவில் இதை கடைபிடிச்சிட்டு வராங்க. அது லாபத்தில் பங்கு. இப்ப நடிகர் தரப்புல கேட்டா ஏங்க நாங்களாம் அங்க சம்பளத்தை ஏத்துறோம் அப்படின்னு, இதுவும் நியாயமான ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க ஒரு நடிகர், முன்னணி நடிகர், நீங்க 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஒரு தயாரிப்பாளர் உங்ககிட்ட வந்து பேசுறாரு, கதை பிடிச்சிருக்கு, ரைட்டு 50 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்றாருன்னு வச்சுங்க. இன்னொரு தயாரிப்பாளர் வேற ஒரு வழியாக வந்து தலைவன் அவனுக்கு வந்து 52 கோடி ரூபாயா கொடுக்குற அப்படின்னா 2 கோடி ரூபாய் உங்களுக்கு சாதாரணமா வருது இல்லைங்களா? நீங்க யாருக்கு கால் ஷீட் கொடுப்பீங்க? 52 கோடிக்கு தான் கொடுப்பீங்க. அதை தான் நடிகர்கள் சொல்றாங்க. ஏற்றது இவங்க தான் வந்து இதுவும் பண்றாங்க. இந்த தீர்மானம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குன்னு தெரியல. அப்படி வந்தா அது ஒரு பெரிய உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அதாவது இவங்களே ரூல்ஸ் போடுறாங்க, இவங்களே அதை மாறுறாங்க அப்படின்ற மாதிரி தான். இல்ல மாறுவாங்க இல்ல அந்த ரூல்ஸை வந்து மதிக்காமலும் போயிடுவாங்க. ரூல்ஸா தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு, ஏன்னா கடந்த ஆண்டுகளில் கடந்த தயாரிப்பாளர் சங்கங்கள் கூட்டங்களில் நடந்த விஷயங்கள் தான். வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா விஷால் தலைவராக இருக்கும்போது 8 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல இருந்து முறைகேடா வந்து பயன்படுத்தியிருக்காரு. அவருக்கு ஒரு விசாரணை வைக்கணும், எஸ்ஐசி தலைமையில அவருக்கு ஒரு விசாரணை. இது எந்த அளவுக்கு போய் விசாரிப்பாங்கன்னு தெரியல. வந்து ஆனா விஷாலுக்கு அப்புறம் வந்து அரசாங்கம் வந்து அரசு பொறுப்புல இருக்கவங்க அந்த தயாரிப்பாளர் சங்கத்தை நடத்தினாங்க. இது எப்படி போகும்னு தெரியல, இது எப்படி விசாரிப்பாங்க? இது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. தயாரிப்பாளர்களே யாருன்னா முதலாளிகள். வந்து ஒரு காலத்துல எம்ஜிஆரும் சிவாஜியும் ரஜினியும் வந்து முதலாளி வந்துட்டாங்கன்னு செட்டுக்குள்ள வந்து அப்படி எழுந்து நின்று அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தவங்க. அது காலப்போக்கில் அப்படி மாறி சில ஹீரோக்கள்லாம் வந்து, பெரும்பான்மையான ஹீரோக்கள்லாம் வந்து அந்த தயாரிப்பாளர் செட்டுக்குள்ள வந்தா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே போன சம்பவங்கள்லாம் இருக்குது. அந்த நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. இது உண்மையிலே இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வந்து சாத்தியப்பட்டால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சார், பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட இது இருந்தது, அஜித் சாரோட இருந்தது, விஜய் சாரோட பேரை காணோம். அப்புறம் பார்த்தா விஷால் உள்ள இருக்காரு. எனக்கு அவர் கடைசியா எப்போ படம் நடிச்சார் அப்படின்றது கூட எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் புரட்சி தளபதி, அவர் பெரிய நடிகர் இல்லையா? என்னங்க வந்து கடைசியா ஒரு படம் ஓடினதை சொல்லுங்க சார். அவர் கடைசி படமா இது ஓடி இருக்கு அப்படின்றத நம்ம எதை சொல்ல வேண்டியதான். நீங்க ரைட், அவங்க இருக்கவே தானே வந்து போட்டிருக்காங்க பேரை. வந்து அவர் கவுன்சிலர் இருக்கிறதால அவரை வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்றதான் என்னோட இது. விஜய் சார் பேரை ஏன் அவங்க இன்க்ளூட் பண்ணல? ஜனநாயகன் அப்புறம் நடிக்க மாட்டாருல்ல, அவரை ஏன் கொண்டு வந்து இதுல சேர்த்து அதுக்கு ஒரு விமர்சனம் ஆகி அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கமலெல்லாம் சேர்க்க காணுங்க. கமல் சார் அவரையும் காணும். விக்ரம்லாம் அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தவர். வந்து இந்தியன் 2 ஓடலந்துக்காக வந்து அவர் பேர்லாம் விட்டுட்டு விஷால் நிறைய பேர் ஏதாவது சோசியல் மீடியாவில் விஷால் வந்து பெரிய ஹீரோவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சைமன், வந்து இப்போ இந்த போட்டு தீர்மானம் போட்டுருக்கோம் லாபத்தில் பங்குன்னு, அது ஆக்சுவலாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது வந்து விஷால் தான். மகுடம்னு ஒரு படம்
ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, விஷாலே டைரக்டர், ஏற்கனவே ஒரு டைரக்டர் வந்து இப்போ விஷாலே பண்றாரு. அவரு ஆரம்பிக்கும் போது டைரக்டர் இருக்காரு, அவர் உள்ள வந்த அப்புறம் டைரக்டர் இருக்க மாட்டேங்கிறாரு. சரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு வந்து சௌத்ரி தான் ப்ரொடியூசர், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். ரொம்ப காலம் படம் எடுக்காம இருக்கிறது. இதெல்லாம் தியேட்டரிக்கலாக வர லாபங்கள் இருக்கு இல்லைங்களா, அது மொத்தம் விஷாலுக்கு சம்பளத்துக்கு பதில். மற்றபடி டேபிள் ப்ராஃபிட்லாம் வந்து தயாரிப்பாளர் எடுத்துப்பாங்கன்ற ஒரு கண்டிஷனோட அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து. அதில் பாருங்க, இன்னொரு விசேஷம் என்னன்னா, பொதுவாக நான் விஷால்னு சொல்ல, பொதுவாகவே ஹீரோக்கள் வந்து ஒரு கொஞ்சம் லேசியாக, சில ஹீரோக்கள் தவிர 9 மணிக்கு காய்ச்சிட்டா போகும், ஒரு 11 மணிக்கு போவோம், 6 மணிக்கு முடிவு போதா, இன்னும் ஒரு 4:30க்கெல்லாம் விட்டுருங்க நான் கிளம்பிடுற ரேஞ்சில் இருப்பாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 12 மணி நேரம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்து ஏற்கனவே டாக்கி போர்ஷனே முடிச்சிட்டாங்களா அந்த படத்துக்கு. அப்படி இருக்கும்போது அவர் பெரிய ஹீரோ தானே, வந்து நீங்கள் பெரிய ஹீரோன்னு கிண்டல் பண்ணுறீங்க. அபிநய் அவர்கள் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு நியூஸ் வந்தது. ரொம்ப சோகமான விஷயம். முழுவதோ இளமை படத்தில் வந்து அவர் இன்ட்ரோ ஆனார். அவர் வந்து அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப ஜாலியாக பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. ரீசெண்டாக கேபிஐ பாலா அவர்கள் வந்து போய் ஹெல்ப் பண்ணும்போது எல்லாரும் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. என்ன இப்போ அப்படி இருந்தவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு திடீர் மரணம். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். உண்மையாக சைமன், நமக்கு வந்து சினிமாவில் வெற்றி பெற்றவர்கள் ஒரு சில பேர் தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே கட்டி, தோல்வி அடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள், இறந்து போனவர்கள், கடைசி வரைக்கும் அந்த கேமரா முன்னாடி நிற்காதவர்கள், நின்று அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்கள், இப்படி நிறைய சினிமா வாய்ப்பு அப்படின்றது தவறி சினிமாவில் காணாமல் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. வந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கும். அது மாதிரி தான் அபிநய் வந்து. இவர் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பெரிய ஆர்டிஸ்ட், அது ராஜாமணி அம்மா அப்படின்னு மலையாளத்துலேருந்து மலையாளத்தில் அவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்து அதன் பிறகு வந்து கதாநாயகியாக கேரக்டர் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வந்து நீங்கள் பல படங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து அவங்க அப்படி இருந்தாங்க. அவங்களுடைய மகன் வந்து நல்லா சொன்ன மாதிரி துள்ளுவத இளமை படத்தில் நடிக்க ஆரம்பித்து அதன் பிறகு படங்கள்லாம் வந்து இங்கே சினிமா வந்து உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான அரக்கன் கூட சொல்லலாம். வந்து சினிமா வந்து யாரை, அது அற்புதமான அரக்கன்னா யாரை அது தூக்கி விடும், யாரை கீழே போடும் ஒன்றுமே தெரியாது. இது ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சினிமா தான் வந்து. அப்படி இருக்கிற சமயத்தில் இவருக்கு துள்ளுவதோ இளமைக்கு பிறகு மலமலான்னு படங்கள்லாம் வருது. இதுக்கு தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கதை எங்கே வந்து கேட்கணும் அப்படின்னா, படங்கள் வருது. அவருக்கு வந்து தெரியல, சின்ன வயசு பையன், வெளிநாடு ஷூட்டிங்லாம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இன்னொரு 2வது படத்தில் இலங்கையில் கூட்டு போய் முழுக்க இலங்கையில் எடுத்தாங்க. என்னடா நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், இலங்கையில் ஒரு வெளிநாட்டு ஷூட்டிங்கு, இது ஒன்று பிரமிப்பாக இருந்தது. பாம்பே மாடல்ஸ் வந்து நமக்கு ஹீரோயின்ஸு, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்ததுன்னு. இதில் என்ன எடுத்து டக்குன்னு சினிமாவில் எப்பவுமே வெற்றி பெற்றான்னு வச்சுங்க, அடுத்தடுத்து கியூவில் நிற்பாங்க. வந்து எனக்கு படம் பண்ணுங்க, உனக்கு படம். அந்த நேரத்தில் ரொம்ப உஷாராகி கதை என்னங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணீங்க, என்னை திமிர் பிடிச்சவங்க கூட சொல்லிங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு அனுபவசாலிகள் வேண்டும். இங்கே அப்பாஸுடைய திரை வாழ்க்கை இப்படி தான் மாறி போச்சு. அவருடைய மேனேஜர் பண்ண வேலை தான். வரவங்க பூரா வந்து கதை கேட்காமலே வந்து அட்வான்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 படம் கையில் இருக்கும்போது 2 படம் தோல்வி படமாக அமைஞ்சவங்க மீதி 8 பேர் என்ன பண்ணாங்க, என் காசை கொடுங்கணுவாங்க. சரி அட்வான்ஸோட போச்சா போட்டோம், இதோட தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்ற கதையாயிடும். அபிநயிக்கு அந்த பிரச்சனை தான் உருவாயிடும். அடுத்தடுத்து போல அந்த இது ஜங்ஷன், அப்புறம் சில படங்கள் இப்படியா வந்து அவருக்கு தோல்வி படங்கள் அமைச்சிச்சு. ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பே இல்லாத போது தான் அவருக்கே வந்து தெரிஞ்சிருக்கு, ஆஹா இக்கட்டான சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டுன்னு கம்பெனியாக போய் சான்ஸ் கேட்டிருக்காப்ல. ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, அவங்க அம்மா நடிக்கிற ஷூட்டிங்க்கு அவரை கூட்டு போய் அவர் வேடிக்கை பார்ப்பாரு. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா கேட்டாங்களா, நான் ஒரு ஷூட்டிங் வந்து பார்க்குறேன்டா, என்னை கூட்டு போடா அப்படின்னு. அந்த அளவுக்கு பிஸியாக இருந்திருக்காப்ல. அதன் பிறகு துபாய்க்கு போய் துபாயில் வேலை பார்த்து அங்கேயும் பாருங்க, தான் யாருன்னு காமிச்சிக்காம துபாயில் தெரியல அந்த இவர் அந்த பேசுகிற மேனரிசம், இவர் ஸ்டைலாக அந்த காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் அந்த ஓனர் பார்த்துருக்காப்ல. அந்த நிறுவனத்தோட யார் பண்ணி சொல்லு அப்படின்னுக்கிறாரு. கண்டுபிடிச்சிங்களா சார் அப்படின்னு. கண்டுபிடிச்சது யாருன்னா, இது மாதிரி நான் ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லுறது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, விளம்பர படங்கள் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. ஓரியோ பிஸ்கட்டு, அப்புறம் சன்ரைஸ் காப்பி தூள், இதெல்லாம் நடிச்சு அதில் வந்து கொஞ்சம் மேலே வரும்போது தான் அவர் கொஞ்சம் உஷாராகி இந்த கேரக்டர் ரோல், ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு, தம்பி, அப்புறம் வந்து ரிட்டன் மாப்பிள்ளை, வெளியூர் ஃபாரின் ரிட்டன் மாப்பிள்ளை, இந்த மாதிரி இதெல்லாம் நடிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் சூழ்நிலையும் காலமும் வேறு மாதிரி மாறும். அவங்க அம்மாவுடைய அந்த மரணம் வந்து அவரால் தாங்க முடியாத துயரத்தை கொடுத்துருக்கு, மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துருக்கு. அதுலேருந்து அவரால் மீளவே முடியாமல் சில பழக்க வழக்கங்கள்லாம் இதுவாகி உடல்நிலை பாதிக்கப்பட்டு, குறிப்பாக கல்லீரல் பாதிக்கப்பட்டு, அவர் யாருக்கிட்டையும் உதவியே கேட்காம ஒரு அறைக்குள்ளேயே இருந்திருக்காரு. கோடமங்கல் ரங்கராஜபுரத்தில் தான் வந்து ஒரு அறைக்குள்ளேயே இருந்திருக்காரு. யாருக்கிட்டையும் ஒரு தன்மானம் தானே உங்களுக்கு வந்து,
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாரோ மூலியமா வந்து சினிமா ஆட்கள் மூலியமா தெரிஞ்சு கேபி பாலா தான் போய் பார்த்து ஒரு உதவித்தொகை கொடுத்து அவர் தான் மீடியாவுக்கு வெளியே சொல்ல வச்சது. அவருடைய அந்த காந்தி கண்ணாடி படத்தினுடைய ஆடியோ லான்ச் எல்லாம் கூட வந்திருப்பாப்புல. அது முடியாம வந்தது கேட்கவே கேட்பாங்க, ஏன்னு இவர் தாங்க எனக்கு வந்து என்னை இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பேர் இருந்தோம், என்னை கண்டுபிடிச்சவர் இவர் தான், எனக்கு வந்து நான் கேட்காம உதவி பண்ணவர், நான் யாருக்கிட்டையும் கேட்கல, உதவி பண்ணவர் தான். அதுக்கப்புறம் தனுஷம் ஏதோ ஒரு தொகை கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம் சைமன். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, பொதுவாக நான் அபிநயன்னு சொல்ல, இந்த சினிமாவில் தோத்து போனவர்கள், சினிமாவில் கடைநிலையில் உள்ளவர்கள்லாம் மனசு எப்படி இருக்குன்னா, நம்மளை விட தகுதி குறைவான முட்டாள்கள், நடிக்க தெரியாதவர்கள், சினிமா நாலேஜ் இல்லாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடியில் சம்பளம் ஆகிட்டு, லட்சத்தில் சம்பளம் ஆகிட்டு, அவன் பார்த்தீங்கன்னா ஆடிக்காரெல்லாம் போயிட்டு இருப்பான். நமக்கு இவ்வளோ தெரிஞ்சது என்னடான்னு அந்த மன அழுத்தம் கூட ஒரு கட்டத்தில், அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் எல்லாருக்கும் வரவே வராது. இன்னொன்று நம்ம கூடயே இருந்துட்டு இருப்பான், டீ சாப்பிட்டுட்டு இருந்தான், 1/2 டீ போட்டு கொடுன்னுவான். இவனை விட அவன் வந்து அறிவு கம்மியாக இருந்திருப்பான். அடுத்த சில மாதங்களில் சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டு இருப்பான். இந்த அழுத்தம் தான் சினிமாவில் வந்து இவங்களுக்கு வேற ஒரு பாதையில் இதுவாகிறது. இந்த மன அழுத்தம் தான் வந்து அவங்களை வேற ஒரு திசைக்கு கொண்டு போகிறது, இல்லைன்னா அவங்களே வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை வர்றது. அதுதான் இப்போ வர பசங்களும் அட்வைஸ் நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா, சினிமா ஒரு டார்கெட்டாக வச்சுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அது உங்களுக்கு கை கொடுக்கலையா, டப்புன்னு அடுத்த ஜாப்புக்கு போயிடுங்க, அவ்வளோதான். இதே பிடிச்சி அது 90 காலகட்டங்கள்லாம் இருக்குது. வந்து வெறும் பச்சை தண்ணி வந்து இது வறுமை நிற சிகப்பு படத்தில் கமலஹாசன் எஸ்வி சேகரும் ஒரு ரூமுக்குள்ள திலீப்பும் இருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து உதவி இயக்குநர்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி உதவி இயக்குநர்கள் போராடுறதுக்கு இவ்வளவுதான் டார்கெட்டு. இதுக்கப்புறம் என்னன்னா நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஜம்ப் ஆகி போயிட வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டா இந்த மாதிரி ஒரு நிலை வரவே வராது. அடுத்த இன்டர்வியூ சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.